hello, vanakkam and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான பொங்கல். அது ஒரு ரவை யூஸ் பண்ணி பண்ற ரவா பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா பொங்கலுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் ரவா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பருப்பை மட்டும் நல்லா மஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் 2 சிட்டிகை, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு முந்திரியை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 கப்பு ரவை அப்படின்னா 3 கப்பு தண்ணி வேணுங்க. பருப்பு வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4.5 கப்பு, நம்ம 1.5 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, 4.5 கப் அளவுக்கு தண்ணி பருப்பு சேர்த்து தண்ணியோடு சேர்த்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 4.5 கப்பு தண்ணி. இப்போ நம்ம இந்த ரவா பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கெல்லாம் நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் சேர்க்க போகிறேன். துளியோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அந்த நெய் வாசனையோடு தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இதே மாதிரி உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரெசிபி போட்டிருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிச்சு. இதில் இந்த கடுகு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம இஞ்சியும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் நம்ம அதில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ ரவையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் இந்த நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணுறச்சு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் இதில் ரவையை சேர்த்துடுறேன். ரவையை சேர்த்து கொஞ்சமாக அந்த வாசனை வர அளவுக்கு மட்டும் இந்த ரவையை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு பக்கத்தில் இந்த தண்ணியும் சூடாகிடும். இந்த ரவை வறுப்பட்டோன்னே பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரவா பொங்கல் நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு பொங்கல் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வேணுன்னா தேங்காய் சட்னி, அதுவும் காஞ்ச மிளகா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சக்கரை பொங்கலோட ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு மிளகு பொங்கல், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வெண்பொங்கல், அதுக்கப்புறம் அக்கார வடிசல், கல்கண்டு சாதம், அதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிப்பியாக உங்களுக்கு நான் போடுறேன். இந்த நெய்யில் நல்லா இது ரோஸ்ட் ஆகி மணம் வர அளவுக்கு இந்த ரவையை வறுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா உப்பு ஏன் இப்பயே சேர்த்துட்றேன் அப்படின்னா நமக்கு அந்த பருப்பு சேர்த்தோன்னே தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அப்போ தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சேர்த்துடலாம் உப்பு. அதுக்காக தான் நான் இப்பயே ரவையோடு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு நல்ல வாசனை வருது, அதோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் அது சேஞ்ச் ஆகணும். அப்போ நம்ம பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அது சூடாகிருக்கும், அதுக்குள்ளே அதையும் சேர்த்துடலாம். பருப்பு தண்ணியோடு சேர்த்து தான் நான் 4.5 கப் எடுத்திருக்கேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஆனால் பருப்பை நீங்கள் மெஷர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நான் அதில் பருப்பை சேர்த்துக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பு சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு. பருப்பை சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி தட்டாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். பொங்கல்ங்கிறதுனால நம்ம 1க்கு 3ங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு உப்பு தேவைப்பட்டது, நான் அந்த உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா கெட்டியாயிடுச்சு. உப்புமா கன்சிஸ்டன்சி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்பயே கட்டி மட்டும் இல்லாத அளவுக்கு ரவையை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இன்னொரு 1 நிமிஷத்தில் நமக்கு ரவா பொங்கல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா ஆற அது இறுகிடும். பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நெய் சேர்த்துக்க போகிறேன். இது மேலே நம்மளோட ரவா பொங்கல் ரெடி. நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டோம், ரவையும் சூடாக இருந்து தண்ணியும் சூடாக இருந்ததுன்னா நமக்கு நிமிஷமாக ஆகிடும், சூப்பராக கிடைக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த முந்திரி அப்புறம் நம்மளோட நெய் இதோட வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. நான் ஒரு கையில் செய்கிறதுனால ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் ஒரே கையில் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பண்ணேன். இப்போ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுட 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 நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆகிடுது. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. உங்களுக்கு வேண்டாட்டி சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரதுக்காக. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் பாகிரதி.